ஹாய் மக்களே, இந்த வீடியோல நான் ஒருத்தரை பத்தி தான் சொல்ல போறேன். அவர் ஒரு சாதாரண நடிகர் இல்ல. உயர் பள்ளியில படிச்சு, பெரிய முன்னணி பல்கலைக்கழகத்துல படிச்சு, ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை செஞ்சு, அதுக்கு பிறகு தன்ற கரியர், தன்ற கனவுக்காக அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு தனது கனவை தேடி ஒரு நடிகராக மாறியவர். இன்று உலகம் முழுவதும் விஎல் ரசிகர்களிடம் பிரபலமாக இருக்கும் ஐடன் சிங்க பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இந்த வீடியோல தான் பார்க்க போறோம். ஓகே, அவரை பத்தி பாக்குறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐடன் சிங் 1993 நவம்பர் 17 சிங்கப்பூரில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே அவர் மிகவும் புத்திசாலியான மாணவராக அறியப்பட்டார். படிப்பில் மட்டுமல்லாமல் இசையிலும் அவருக்கு அதிக ஆர்வம் இருந்தது. வயலின், பியானோ போன்ற இசைக்கருவிகளை வாசிக்க கற்றார். சிறு வயதிலே ஒழுக்கம், பொறுமை மற்றும் கடின உழைப்பு போன்ற குணங்கள் அவரிடம் வளர்ந்தன. அந்த குணங்கள் தான் பின்னர் அவரது வாழ்க்கையை மாற்றப் போகின்றன என்பது அப்போது யாரும் அறியவில்லை. பள்ளியில் அவர் தொடர்ந்து நல்ல மதிப்பெண்கள் பெற்றார். ஆசிரியர்களின் விருப்பமான மாணவர்களில் ஒருவராக இருந்தார். பின்னர் தனது கல்வி பயணத்தை மேலும் உயர்த்த அவர் அமெரிக்காவில் புகழ்பெற்ற டூக் யூனிவர்சிட்டியில் சேர்ந்தார். உலகில் சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றான அந்த பல்கலைக்கழகத்தில் இன்டர்நேஷனல் கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் படித்தார். பலருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் தனது உழைப்பாலும் திறமையாலும் அவர் அந்த இடத்தை அடைந்தார். பல்கலைக்கழக படிப்பை முடித்த பிறகு அவர் நேரடியாக நடிகராக மாறவில்லை. முதலில் ஒரு நிறுவனத்தில் ப்ரொடக்ட் மேனேஜராக வேலை செய்ய ஆரம்பித்தார். நல்ல சம்பளம், நல்ல வேலை, பாதுகாப்பான எதிர்காலம் என பலருக்கும் கனவான வாழ்க்கை அவரிடம் இருந்தது. ஆனால் உள்ளுக்குள் அவருக்கு இன்னொரு கனவு இருந்தது. அது நடிகராக வேண்டும் என்ற ஆசை. தினமும் வேலைக்கு சென்றாலும் அந்த கனவு அவரை விட்டு போகவில்லை. இறுதியில் அவர் ஒரு பெரிய முடிவை எடுத்தார். பலர் பயப்படும் ஒரு முடிவு. பாதுகாப்பான வேலையை விட்டு தனது கனவை தேடி இண்டஸ்ட்ரிக்குள் நுழைய முடிவு செய்தார். வெற்றி கிடைக்குமா என்றே தெரியாத ஒரு பாதையை அவர் நடக்க ஆரம்பித்தார். அந்த முடிவு அவரது வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பு முனையாக மாறியது. 2019 சிங்கப்பூரின் பிரபல ஸ்டார் சர்ச் என்ற திறமை தேடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் தனது திறமைகளை வெளிப்படுத்தி பலரது கவனத்தை பெற்றார். இது அவரது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. ஸ்டார் சர்ச் மூலம் பல தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குனர் அவரை கவனிக்க ஆரம்பித்தனர். அதன் பிறகு அவர் தொலைக்காட்சி தொடரில் சிறிய கதாபாத்திரங்களில் நடிக்க ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. ஆனால் கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்பையும் முழுமையாக பயன்படுத்தினார். ஒரு புதிய நடிகராக பல சவால்களை சந்தித்தார். போட்டி அதிகம் இருந்தது. சில நேரங்களில் வாய்ப்புகள் குறைவாக இருந்தன. சில நேரங்களில் மக்கள் அவரை அறிந்து கொள்ளவே இல்லை. ஆனால் அவர் தொடர்ந்து முயற்சி செய்தார், கைவிடவில்லை. அவரது கடின உழைப்பு மெதுவாக பலன் கொடுக்க ஆரம்பித்தது. அவர் நடிக்க தொடங்கினார். நடித்த தொடர்கள் ரசிகர்களிடம் வரவேற்பு பெற ஆரம்பித்தன. அவரது இயல்பான நடிப்பு, அமைதியான குணம் மற்றும் கவர்ச்சியான தோற்றம் காரணமாக ரசிகர்கள் அதிகரிக்க தொடங்கினர். சிங்கப்பூரை தாண்டி பல நாடுகளில் இருந்தும் ரசிகர்கள் அவரை பின்தொட ஆரம்பித்தனர். நடிப்பை தாண்டியும் ஐடன் ஒரு திறமையான கலைஞர். வயலின் வாசிப்பதில் அவர் மிகவும் திறமையானவர். இசையின் மீது கொண்ட காதல் இன்னும் அவரிடம் உள்ளது. நடிகரான பிஸியாக இருந்தாலும் இசையுடன் இருக்கும் தொடர்பை அவர் மறக்கவில்லை. இதுவே அவரை மற்ற ரசிகர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. 2026 அவரது வாழ்க்கையின் இன்னொரு முக்கியமான தருணம் வந்தது. அதுதான் டபுள் கிளெக்ஸ் என்ற பிஎல் தொடர். இந்த தொடரில் லூஃபாங் என்ற முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார். இந்த தொடர் வெளியான பிறகு உலகம் முழுவதும் பிஎல் ரசிகர்கள் அவரை கவனிக்க ஆரம்பித்தார்கள். ஏற்கனவே சிங்கப்பூர்ல பிரபலமான இருந்த அவர் இந்த தொடரின் மூலம் சர்வதேச ரீதியிலும் பிரபலமானார். பல புதிய ரசிகர்கள் அவரை பெயரை அறிந்தனர். சமூக வலைதளங்களில் அவரை பற்றி பேச்சுகள் அதிகரித்தன. ஆனால் இந்த வெற்றிக்கு பின்னால் பல வருடங்களுக்கான இருந்த உழைப்பும் பெருமையும் இருக்கிறது. டியூக் யூனிவர்சிட்டி மாணவராக இருந்த காலத்திலிருந்து ப்ரொடக்ட் மேனேஜர் வேலை, அதிலிருந்து நடிகர் வாழ்க்கை, ஆரம்ப சிரமங்கள், தொடர்ந்து முயற்சி செய்த காலங்கள், பின்னர் கிடைத்த வெற்றிகள் என ஒவ்வொரு கட்டமும் அவரை இன்றைய நிலைக்கு கொண்டு வந்தது. ஐடன் சிங்கோட வாழ்க்கை நமக்கு முக்கியமான பாடத்தை கற்றுத்தருது. சில நேரங்களில் பாதுகாப்பான வாழ்க்கையை விட்டு கனவுகளை தேடி செல்ல தைரியம் நமக்கு இல்லை. ஆனா ஐடன் சிங் தன் கனவுக்காக தனக்கு மிகப்பெரிய பலருடைய கனவாக இருக்கிற வேலையை விட்டுட்டு தன் கனவு நோக்கி என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியாது. பட் அவருடைய கனவை நோக்கியும் அவருக்கு இருக்கிற திறமையை நினைச்சும் அவர் அந்த வாழ்க்கையை தேடி போனாரு. அதுலயும் வெற்றி உடனடியாக கண்டார்னு சொல்லலாது.
பல சின்ன சின்ன தொடர்களை நடிச்சுதான் அவர் இப்ப இந்த நிலைமைக்கு நம்ம டபுள் பிளெக்ஸ் ரியல் டிராமா ப்ரோ தான் நமக்கு தெரியும், இப்படி ஒருத்தர் இருக்கிறாருன்றதே நமக்கு தெரியும். சோ அது போலதான் நம்மளோட வெற்றியை நம்ம நோக்கி போகும்பொழுது நிறைய தடைகள் வரலாம், நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஆனா நம்ம முன்னேறணும், நம்ம கைவிடக்கூடாது. நம்மளோட கனவுகளை எவ்வளவு இருந்தாலும் நம்ம முன்னாடி கொண்டா இருக்கணும். இப்ப கூட பாருங்க, நான் இந்த யூடியூப் சேனல்ல திறந்துட்டு இப்பதான் எனக்கு 31 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அதுல 4 சப்ஸ்கிரைபர் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ். மீதி இருக்கிறதா நீங்க எல்லாருமே. உங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். நான் ஒரு கட்டத்துல நான் முன்னேறுவேன். எனக்கு இதுல நான் முன்னேறி காட்டுவேன் அப்படின்ற ஒரு கான்பிடென்டோட தான் நான் திருப்பி நான் வீடியோ அப்லோட் பண்ணி கொண்டிருக்கேன். இதுல நான் விட்டு போகல. சோ நம்ம ஒரு குறிக்கோளை நினைச்சோம்னா அதுக்காக முன்னேறி கொண்டா இருக்கணும். நம்ம இப்ப வெற்றின்றது உடனடியா வராதுன்னா ஸ்லோவா தான் வரும். சோ அதுக்கான ப்ரிப்பரேஷனை நம்மளோட மனசுக்குள்ள வச்சுக்கொண்டு அடுத்த ஒரு நெக்ஸ்ட் வீடியோல நம்ம உங்களை சந்திக்கிறேன். பாய்.